கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களே, நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதி பெறுவதற்கு ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும். அதாவது ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவது என்னவென்றால், கிறிஸ்துவின் உபதேச வசனங்களை மட்டும் பின்பற்ற வேண்டும். அது என்னவெனில், நம்மை படைத்த தேவன் வார்த்தையாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை மாம்சமாக்கி பலியாக்கியனதால் அவருடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவருடைய வசனங்கள் மட்டும்தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தது. அதனால் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவது என்னவென்றால், முதலில் யாக்கோப்பு 4:4-6 படி பெருமையை விட்டு விலகி தாழ்மையை தரித்து கொள்ளும் போது கிருபை கிடைக்கும். இந்த கிருபையை பயன்படுத்தி தேவ ஞானத்தோடு கிறிஸ்துவின் உபதேச வசனங்களை ஆவிக்குரிய ரீதியில் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அவருடைய வசனங்கள் மட்டும்தான் ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிறது என்றால், அதற்கான எடுத்துக்காட்டுகளை நான் தருகிறேன். கிறிஸ்துவின் வசனங்களில் மட்டும்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வசனங்கள் மட்டும்தான் மனிதரை பரிசுத்தமாக்கும். அதற்கான மேற்கோள்களை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:5 கிறிஸ்துவுடைய வசனம் வெறும் வசனமாக மட்டும் வராமல் பரிசுத்த ஆவியோடு வந்தது. கிறிஸ்தின் வசனம் மட்டும்தான் யோவான் 6 சுவிசேஷத்தின்படி மனுஷருக்கு ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிறது. யோவான் 17:17 படி கிறிஸ்துவின் சத்தியம் மட்டும்தான் மனுஷரை பரிசுத்தமாக்கும். 1 பேதுரு 1:23 கிறிஸ்துவின் வசனத்தினால் மட்டும்தான் நாம் மறுபடியும் பிறக்க முடியும். மேலும் யாக்கோப்பு 1:18 கிறிஸ்துவின் வசனத்தினால் மட்டும்தான் மறுபடியும் பிறக்க முடியும். அதாவது நம் பாவ உணர்வுகளிலிருந்து தேவ உணர்வுக்கு மறுபடியும் பிறக்க முடியும். ஆக கிறிஸ்துவின் வசனங்களை இவ்வுலகத்தை விட்டு விலகி தேவ கிருபையை பெற்று தேவ ஞானத்தின் அடிப்படையில் அர்த்தம் கொண்டு அவைகளை தியானித்து கொண்டே இருந்தால் நமக்குள் விசுவாசம் உண்டாகி பரிசுத்த ஆவியினால் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருப்போம். இதுதான் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவது ஆகும்.